காலை வணக்கம் நண்பர்களே. இந்த அடிக்கடி கீழமை நீதிமன்றங்கள் காவல்துறையினரும் வழக்குகளை உரிமையியல் வழக்குகளை குற்றவியல் வழக்குகளாக மாற்றி அணுகும்போது அவைகளை எடுத்துக்கிட்டு 202ல் ப்ராசஸ் காக்னிசன்ஸ் நடவடிக்கைக்கு எடுத்துக்கொள்வது, கோப்பில் எடுத்துக்கொள்வதும் அழைப்பாணைகளை விடுவதுமாக அதான் இஷ்யூன்ஸ் ஆஃப் ப்ராசஸ். இதை சேலஞ்ச் பண்ணி தான் 482 போடுறோம், சார்ஜ் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு முன்னாடி. Otherwise, at the time of framing charge, you can argue for discharge or you can file an application for discharge. If that was not allowed, you can file very well revision. But even before filing of charge sheet, as soon as you have received a copies of the final report or a private complaint, you can very well apply. Here is a clear case of civil in nature. AR 2024 Supreme Court 4531 இது 4531. AR 2024 Supreme Court 4531. இதில் டெல்லி ரேஸ் கிளப்புக்கு அந்த என்னது இந்த தானியங்களும் ஓட்ஸும் சப்ளை பண்ணுறாங்க. 11 லட்சம் ரூபாய் சில்லற பணம் கொடுக்கல. அதனால் முதல்ல நோட்டீஸ் கொடுக்குறாங்க, ஸ்டேஷனுக்கு போகிறாங்க, அங்கெல்லாம் எதுவும் நடக்கலை. அதனால் ப்ரைவேட் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுறாங்க. ஸோ ப்ரைவேட் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுறதான ப்ரொசீஜர் இந்த தீர்ப்பில் படிச்சிங்கன்னா உங்களுக்கு புரியும். குறிப்பாக பாரா 10ல் கம்ப்ளைண்ட்டையே ரீப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போது அந்த கம்ப்ளைண்ட்டை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட்டை எப்படி டீப்பாக ட்ராஃப்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ டிராஃப்டிங் ஆஃப் கம்ப்ளைண்ட்டுன்னு ஆர்ட். ஆனால் முடிஞ்ச வரைக்கும் கம்ப்ளைண்ட் எதுவாக இருந்தாலும் பெருசுனாக தான் டிராஃப்டிங்காக இருந்தாலும் ஒரே பத்தியாக எழுதாமல் பத்தியாக தகவல்களை பிரித்து எழுதுனீங்கன்னா நீதிபதிகளுக்கோ யாருக்கும் வேணாலும் படிப்பு ரீதியாக உணர்ந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பாக இருக்கும். இதில் கீழ்கோர்ட்டில் அப்புறம் 208 என்கொயரியில் ஒரு சாட்சி விசாரி, அப்புறம் ஒரு சாட்சி விசாரிச்சுட்டு இறுதியாக 406 ஐபிசி 420 406 கிரிமினல் பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. ஹைகோர்ட்டில் அதை சேலஞ்சு பண்ணுறாங்க. ஹைகோர்ட் அதை அக்செப்ட் பண்ணிக்கல. அங்கேயும் ஹைகோர்ட்டில் அது கோஸ் பண்ணலை. அதை சுப்ரீம் கோர்ட் AR 2024 சுப்ரீம் கோர்ட் 4531 டெல்லி ரேஸ் கிளப் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் உத்தரப்பிரதேசில் இதில் சிவிலே இல்லை, இது மொத்தமாக இது கிரிமினல் கேஸே கிடையாது, சிவில் கேஸ் தான் சொல்லிட்டு 406க்கு என்ன இலக்கணம், 420க்கு என்ன இலக்கணம்னு ஒரு வரிகளாக படிக்க பார்த்துருக்கேன். அதனால் பரீட்சைக்கு தயாராகிற அனைவருமே 420னா என்ன, 406னா என்ன, இது ப்ரைவேட் கம்ப்ளைண்ட்டில் வருதா, இல்லை இது கிரிமினல் சைடு வருமா, இல்லை சிவில் ரெமெடி தான் இருக்கா அப்படின்றத பற்றி தெளிவாக விவாதிச்சிருக்காங்க. அந்த தீர்ப்பை நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு பல வகையில் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு தெரிவித்துக்கொள்வது. காலை வணக்கம், நன்றி.